ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்விஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டை எல்லாருமே சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம சிக்கனில் செய்ய போகிறோம். கோலா உருண்டை அப்படின்னாவே எல்லாமே கறியை கொத்தி வாங்கணும், ப்ராசஸ் நிறைய இருக்கும்னு செய்ய மாட்டோம். பட் இன்றைக்கி ரொம்பவும் எளிமையாக வீட்டிலே செய்ய போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எல்லாருமே லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க சிக்கன் கோலா உருண்டை எப்படி ஈஸியாக செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். சிக்கன் கோலாவுக்கு தேவையான பொருட்கள்: எலும்பு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கறி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்குன்னு தனியாக வாங்க வேண்டாம். சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி அதில் நம்ம எலும்பு இல்லாத பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்னமாக இந்தளவு பட்டை, கொஞ்சம் இலை, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 3 கிராம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, நீங்கள் உடைச்சது இல்லை முழுக்கடலை எது வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எலும்பு இல்லாத அந்த சிக்கனை மிக்சியில் சேர்த்துக்கலாம். சில பேர் கொத்தி வாங்குவோம், மட்டன்லாம் வாங்கும்போது கொத்தி தருவாங்க. சிக்கனில் எப்படின்னு தெரியலை. ஸோ நான் இந்த மாதிரி தான் செய்வேன். எலும்பு இல்லாமல் கொஞ்சம் பீஸ் எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஒரு 2-3 சுற்று சுற்றுனாவே நமக்கு நல்லா நஞ்சு வந்துடும். இதை சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு 3 சுற்று தான் சுற்றினேன். கறி நல்லாவே அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கனில் உள்ள தண்ணியே போதுமானது. இப்போ பொட்டுக்கல்லையும் ட்ரையாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ண பொட்டுக்கல்லையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக தான் அரைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்ச அந்த தேங்காய், சோம்பு, பூண்டு எல்லாம் அரைச்சதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம சிக்கனை ஊற வச்சுருந்தோம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுடைய கடாய்க்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது உடனே திருப்ப வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக திருப்பிக்கோங்க. இதில் நீங்கள் மாவு பிசையும் போது கருவேப்பிலை, கொத்தமல்லி பிடிச்சிச்சின்னா அதையுமே கொஞ்சம் சின்னதாக நறுக்கி அதில் போட்டு பிசைஞ்சு போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையுமே 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் லைட்டாக சேஞ்ச் ஆகணும்.
அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம மட்டனில் சாப்பிட்டு பார்த்துருப்போம். இது நீங்கள் ஒரு தடவை சிக்கனில் இந்த முறைப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நீங்கள் சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இன்றைக்குள்ள டிப் என்னென்னா, நம்ம இட்லி மீந்து போச்சு அப்படின்னா உப்புமா செய்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணியில் ஒவ்வொரு இட்லியாக எடுத்து நல்லா முக்கிட்டு நீங்கள் உதுத்து உப்புமா செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.